Hello, welcome to JSN English Learning, UGTRB English, Unit 10, Women's Writing, MCQ on Susan Class Spells, Trifles, Part 2. Dear teachers, I have a happy news for you. This is already informed to you that JSN English Learning is beginning PGTRB English and SET English coaching from the second week of February. All the details are updated in this video description. நம்முடைய சேனல் இந்த சேனல் மூலியமாக யூஜிடிஆர்பி ஆசிரியர்கள் நிறையா பயன்பெற்றுட்ருக்கீங்க. இப்போ இந்த எக்ஸாம் முடிய போகுது. 4th of February எக்ஸாம் வச்சுருவாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சிடும். ஆனால் அதற்கப்புறமும் எனக்கு வெற்றி வாய்ப்பு நம்முடைய கவர்மெண்ட் ஜாப் பெற்று தருவதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்று பிஜிடிஆர்பி இங்கிலீஷ். ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் பிஜி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஎட் முடிச்சிருப்பீங்க. அதனால் யூ கேன் வெரி வெல் அப்பியர் ஃபார் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அண்ட் அக்கார்டிங் டு டிஆர்பி வெப்சைட் செட் நோட்டிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ லைக்லி டு பி அண்ட் எப்படியும் ஜூன் மந்த் எக்ஸாம் வச்சுருவாங்க. அப்போ ரெண்டு இன்டகிரேட் பண்ணி பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அண்ட் செட் கோச்சிங் அது நம்ம ஆன்லைனில் நம்ம பண்ண போகிறோம். It is online classes, 3 days via Zoom or Google Meet. Classes comfortably in the evening. Study material, question bank எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக கொரியர் பண்ணிவிடுவோம். வீக்கெண்ட் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், வார்ம் அப் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் இது எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணுறதாக இருக்கும். அதற்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Those who wish to join, please do join at the earliest. Welcome. Now we get into the questions. Question number 41. What task does country attorney assign to Mrs. Peters? Mrs. Petersக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாரு நம்முடைய county attorney. What was the job assigned? The job assigned was to keep an eye out for useful things. Okay, they have gone to investigate the murder of Mr. Right. அப்போ அந்த வீட்டுக்கு there are men and women who have gone and county attorney is asking Mrs. Peters to keep an eye out for useful things that would unravel the murder mystery. அந்த murder mystery-யை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது எவிடன்சஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ்ட்டு சொல்கிறாரு. Now moving on to question number 42. How does Mr. Henderson view Mrs. Wright's not waking up during the crime? இப்போ நமக்கு இந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரைட் இஸ் மர்டர்ட் இன் his bedroom and when the murder was taken place, according to the account, Mrs. Wright was there by the side of Mr. Wright. And அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தூங்கிட்டேன் சார் நல்லா, அதனால் என் ஹஸ்பண்டை அந்த ரோப்பை யூஸ் பண்ணி அவரை கொல்லும் பொழுது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டா. இந்த விஷயத்தை மிஸ்டர் ஹெண்டர்சன் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, he finds this narrative by Mrs. Wright to be suspicious. இது சந்தேகத்தை கிளப்பும் விதமாக இருக்கிறது. எப்படி சார் ஒருத்தர் ஹஸ்பண்டை கழுத்தை நெரிக்கும் பொழுது இந்த அம்மா எப்படி தெரியாமல் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, ஒருவேளை இவங்களும் கூட்டுக்கொலவாணியா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். Now moving on to question number 43. What does Mrs. Peters think is needed for the case according to Henderson? இப்போ இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன பேசிக்கிறாங்க? மிஸ்டர் ஹெண்டர்சன் is very keen in finding what? He wants to find a motive. Why the murder அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல மிஸ்டர் ஹெண்டர்சன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். He wanted to know the motive for the murder. Okay, that is very very important. Next one, question number 44. What was Mrs. Wright's previous name before marriage? கல்யாணத்திற்கு முன்பு Mrs. Wright's name என்ன அப்படின்னு கொஸ்டின். ஆஃப்டர் மேரேஜ் she has become Mrs. Wright. அவங்களுடைய ஒரிஜினல் நேம் அவங்கள்ட்ட இல்லாமல் she has taken the name of her husband, Mrs. so and so. அதுவே கொஞ்சம் பேட்ரியார்க்கல் தான்.
ஆணாதிக்க சிந்தனை தான். இப்போ நமக்கு கொஷின் என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்பு மிஸ்ஸஸ் ரைட்ஸுடைய நேம் என்ன அப்படின்னா, ஹர் நேம் வாஸ் மின்னி ஃபாஸ்டர். த நேம் ஆஃப் மிஸ்ஸஸ் ரைட்ஸ் இஸ் மின்னி ஃபாஸ்டர் பிஃபோர் மேரேஜ். ஆனால் அந்த நேம், a person's name is his or her identity, அவங்களுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை அவங்க இழக்க நேரிட்டது இந்த திருமணத்தினால் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு அந்த பிளேயில் இருக்குது. ஓகே, ஒன் ஆக்ட் பிளே. Now coming to 45. When did Mrs. Wright sing in the choir and wear pretty clothes? திருமணத்திற்கு முன்பு மிஸ்ஸஸ் ரைட், அதாவது மின்னி ஃபாஸ்டர், was singing in the choir. She was a singer and she was wearing pretty clothes and presenting herself to be very charming. அது நடந்தது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நடந்து சுமார் 30 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் திருமணத்திற்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, அவங்க she has become a very gloomy woman, ரொம்ப sad melancholic woman. ஏன் அப்படின்னா, because of the husband. the husband வந்து அவளுடைய ஃப்ரீடத்தை கம்ப்ளீட்டாக கட்டைல் பண்ணி வச்சிருக்கிறாரு. Now question number 46. What does Mrs. Peters find unusual about Mrs. Wright's request for an apron in jail? ஏறக்குறைய அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they have brought her to the place of the crime to reenact the crime. ஏன் அப்படின்னா, அவங்க தான் ப்ரைம் சஸ்பெக்ட். ஹஸ்பண்ட்ஸ் ஆகும்போது நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒய்ஃபையும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் விட்டுறாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அவளை கூட்டிகிட்டு போய் அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரீக்ரியேஷன் ஆஃப் த க்ரைம். ரெண்டாவது, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். மூணாவது, அவங்கள ஏதாவது கன்ஃபஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திருப்பியும் இவங்களை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, உங்களுக்கு இங்கேருந்து ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டால், ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் அன் ஏப்ரன். ஒரு ஏப்ரன் எனக்கு வேணும். ஓகே, ஒரு ஏப்ரன் வேணும். இப்போ ஏப்ரன் எதுக்காக அப்படின்னா, கிச்சனில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சமைக்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ் வந்து டர்ட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏப்ரன் ஒன்று கட்டிக்குவாங்க. ஆனால் ஜெயிலில் எதுக்கு ஏப்ரன் அப்படிங்கும்போது மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் அன் அன்யூஷுவல் ரிக்வெஸ்ட். ஏன் அப்படின்னா, there is not much to get dirty in the jail. நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது there is no chance of you becoming dirty. அதனால் the request for apron was unusual. Very good. Question number 47. Why does Mrs. Hale believe Mrs. Wright is innocent? Mrs. Hale என்ன சொல்கிறாங்க, இந்த மென் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உமனை வந்து எப்படியாவது கன்விக்ட் பண்ணிடணும், அவங்கள புக் பண்ணி ஜெயிலில் போட்டுருணும் அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்கிறாங்க, எவிடன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விமன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, they are trying to sympathize with the woman and they are trying to understand why the woman committed the crime and they are sure that she was the murderer. ஓகே, இப்போ அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சொல்கிறாங்க, அவங்க நம்புகிறாங்க. என்ன நம்புகிறாங்க, மிஸ்ஸஸ் ரைட் இஸ் இன்னசென்ட். அவங்க வந்து ஒன்றும் தெரியாதவங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய முகத்தில் there is no sign of anger, கோபத்திற்கான ஒரு துளி சாயல் கூட அவருடைய முகத்தில் இல்லை. அதனால் இவங்க நல்லவங்க சார், அவங்க இந்த மர்டரை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு மிஸ்ஸஸ் ஹேல் பிலீவ்ஸ். கொஷின் நம்பர் 48. What does Mrs. Hale find in the kitchen that belongs to Mrs. Wright? ஓகே, கிச்சனுக்கு போகிறாங்க மிஸ்ஸஸ் ஹேல். அங்கே போய் கிச்சனில் என்னத்தை பார்த்தாங்க, மிஸ்ஸஸ் ரைட்டுடைய கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது ஷீ ஐடென்டிஃபைஸ் செரீஸ். ஓகே, செரி ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்ததாக அவங்க பார்த்துருக்குறாங்க. திஸ் இஸ் வாட் மிஸ்ஸஸ் ஹேல் ஃபைண்ட்ஸ் இன் த கிச்சன். ஓகே, கொஷின் நம்பர் 49. What does Mrs. Peter need to take in clothes for why does Mrs. Peters need to take in clothes for Mrs. Wright? ஓகே, எதுக்காக அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, she was sure that Mrs. Wright is going to go to the jail. இவங்களை ஜெயிலில் அடைச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, ஓகே, மர்டரர் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும், இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற வரைக்கும் அவங்கள ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதனால் ஜெயிலுக்கு எப்படியும் இந்த அம்மா போயிடும். அதனால் அவங்களுக்கு தேவையான காஸ்டியூமை எடுத்துகிட்டு போகிறது உதவியாக இருக்கும் அப்படின்னு மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் இஸ் கிவிங் ஹர் ஒப்பீனியன். கொஷின் நம்பர் 50.
What did Mrs. Wright want from her house when she was taken into custody? அவங்கள கஸ்டடியில் எடுத்தோன்னே இந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ரைட் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, she asked for a shawl and an apron. ஷால் வேணும், ஏப்ரன் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ நம்ம ஆன்சர் வந்து both A and B. ஆப்ஷன் ஏ வந்து ஷால், ஆப்ஷன் பி வந்து ஏப்ரன். அப்போ இந்த ரெண்டையும் உள்ளடக்கிய ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். திஸ் வாஸ் a request made by Mrs. Wright before going to custody. What does Mr. Henderson find strange about the crime? ஓகே, மிஸ்டர் ஹெண்டர்சன் அந்த க்ரைம் சீனுக்கு போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, இந்த மர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. என்ன அப்படின்னா, த மெத்தட் யூஸ் டு கில். ஏன் அப்படின்னா, மிஸ்டர் ரைட் வாஸ் ஸ்லீப்பிங் அண்ட் அவர் ஸ்லீப் பண்ணும்போது பின்னாடியிலேருந்து வந்து அப்படியே கழுத்தில் ரோப்பை போட்டு இறுக்கி அவரை பெட்டிலே வச்சு கொண்டு இருக்காங்க, யூஸிங் ஹிஸ் ஓன் ரோப். ஓகே, killing while Mr. White was sleeping. வெப்பன் யாருடைய வெப்பன்? அவர் ரூமில் இருந்த அவருடைய ரோப். That is very very strange. Now, what is the pattern of the quilt Mrs. Wright was working on? அவங்க ஒரு quilt work செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த பேட்டர்ன் அப்படின்னா, இட் இஸ் அ லாக் கேபின். ஓகே, இட் இஸ் அ லாக் கேபின். ஒரு பேட்டர்னிங் ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சூவிங் ஒர்க். ஓகே, அந்த சூவிங் ஒர்க்கில் த பேட்டர்ன் வாஸ் லாக் கேபின் பேட்டர்ன் ஒர்க். நவ் வாட் ஆக்டிவிட்டி வாஸ் மிஸ்ஸஸ் ரைட் என்கேஜ்ட் இன் பிஃபோர் ஹர் அரெஸ்ட்? அவள் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாட் வாஸ் ஷீ டூயிங்? மிஸ்ஸஸ் ரைட் வாஸ் என்கேஜ்ட் இன் quilting. She was working with a woolen thread. 54. What does Mrs. Hale find in the box that she thinks might contain sewing things? Okay, அந்த தைக்கக்கூடிய அந்த டப்பாக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் நம்பினார்கள். What did she find in the box? அந்த பாக்ஸில் அந்த சூவிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தையல் செய்யக்கூடிய ஒரு டப்பா, அந்த தையலுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டப்பாவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பட் அங்கே உள்ளே என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே என்ன இருந்தது? there was a pair of scissors. Next one, what surprising item does Mrs. Hale find wrapped in a piece of silk? ஓகே, ஒரு பீஸ் ஆஃப் சில்கில் ஏதோ விஷயத்தை அவங்க மறைச்சி வச்சுருக்கிறாங்க. அது என்னவாக இருந்தது? அண்ட் that thing was very very surprising for Mrs. Hale. Mrs. Hale is a investigating officer, a female investigating officer. அவங்க அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில்கில் எதையோ சுற்றி வச்சுருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ நைஃப். Just get to know all these things because we are on the verge of examination. அப்போ டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு இன்டர்பிரட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, நமக்கு எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்கணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 56. What does Mrs. Peters say about Mr. Wright's character? Mrs. Peters என்ன பண்ணுறாங்கன்னா, she is giving her opinion about Mr. Wright and his character. அவரை பற்றி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, according to her narrative, according to Mrs. Peters' narrative, Mr. Wright was a hard man and he was also a cold personality, unfriendly natured man. Question number 57. What does Mrs. Hale think about locking Mrs. Wright up in the town? ஓகே, அவங்கள வந்து மிஸ்ஸஸ் ரைட்டை கொண்டு போய் டவுனில் லாக்அப்பில் வைக்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி ஸ்னீக்கி அப்படின்னு யார் நம்பினா? மிஸ்ஸஸ் ஹேல். இட்ஸ் வெரி வெரி ஸ்னீக்கி, வெரி வெரி ப்ராப்ளமேட்டிக். Question number 58. How does Mrs. Hale describe Mr. Wright's demeanor? Demeanor na appearance when interacting with people.
What was his nature? What was his disposition, demeanor? எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் ஜட்ஜ் பண்ணாங்க மிஸ்டர் ரைட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா he was very very cold and harsh. And Mr. Wright was cold and harsh according to Mrs. Hale. Now, what do Mrs. Hale and Mrs. Peter discover about the door? அங்கே அவங்க அப்படியே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இப்போ வந்து they discover that something has happened to the door. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா what happened to the door? The door was broken and pulled apart. அந்த door வந்து உடைக்கப்பட்டு it was opened. This was an observation made by women, not by men. மென்னுக்கு வந்து வேறு ப்ரீஆக்குபேஷன் இருந்தது. எப்படி வந்து அந்த மிஸ்ஸஸ் ரைட்டை வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ப்ரீஆக்குபேஷன். தே ignored the most important informations for the murder mystery. Okay. Question number 60. What does Mrs. Hale think Mrs. Wright might have wanted a bird? Mrs. Hale என்ன பண்ணுறாங்க, மிஸ்ஸஸ் ரைட் வந்து வீட்டில் ஒரு பேர்டு வச்சுருந்தாங்க, ஒரு கூண்டில் ஒரு பேர்டு வச்சுருந்தாங்க. அது எதுக்காக தேவைப்பட்டது அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் நினச்சாங்க. அதுதான் கொஷின். ஓகே, எதுக்கு அப்படின்னா the house was most of the time silent and she wanted the noise of the bird to fill the silence in the house. யாராவது தங்கிட்ட பேச மாட்டாங்களா, கொஞ்சம் பாசமாக இருக்க மாட்டாங்களான்னு ஏங்கி தவித்த ஒரு பெண்மணி தான் மிஸ்ஸஸ் ரைட். The husband was not so loving. He was all the time very harsh. Very good. Now, question number 61. What is the revelation about the bird? அந்த பேர்டை வந்து தேடி பார்க்குறாங்க. அந்த பேர்டோட கேஜ் இருக்குது, அந்த பேர்டை காணோம். என்ன, they find out that the bird was killed. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அடுத்த கொஷனில் பார்க்கலாம். அடுத்தடுத்த கொஷனில் நமக்கு இந்த ரெவலேஷன்லாம் இருக்கும். How does Mrs. Hale describe the bird's neck? அவங்க அந்த பேர்டு பார்க்குறாங்க, அந்த பேர்டு கொல்லப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதனுடைய நெக்கை எடுத்து அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது they find out that the bird's neck was severed on the other side. அப்படியே கழுத்து திருகப்பட்ட நிலையில் கிடந்தது. கழுத்து திருகி தனியாக போட்டிருக்காங்க. அதை மிஸ்ஸஸ் ஹேல் அப்சர்வ்ஸ் இட் and the men do not observe it. What does Mrs. Hale suggest happened to the bird? ஓகே, அப்போ மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த பேர்டுடைய கழுத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்குது, இதுக்கு இந்த பேர்டுக்கு எப்படி நடந்திருக்கும், இந்த நிலை வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, there must be a cat which caught hold of the bird அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் சொல்கிறாங்க. Now question number 64. What is the country attorney's observation about the crime scene? And the county attorney அந்த க்ரைம் சீனை பார்த்துட்டு அவருடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இங்கே ஒரு கூண்டு இருக்குது, அந்த கூண்டில் அந்த பறவை வந்து செத்து கிடக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. வெரி குட். நவ் அந்த பறவையுடைய கழுத்தை துண்டித்த அந்த பூனை எங்கே அப்படின்னு அதை காணோம் அப்படிங்கிறது தான் ஒரு கவுண்டி அட்டார்னியோடைய observation. He observes that the cat is absent. What happened to the cat? Okay, அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. Now question number 65. What does Mrs. Hale say about Mrs. Wright's feeling towards the bird? Mrs. Wright was very much attached with the caged bird. Okay, அப்போ அந்த பேர்டுக்கும் மிஸ்ஸஸ் ரைட்டுக்கும் இருந்த ஃபீலிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நமக்கு மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் ரைட் loved the bird very much. She became very fond of the bird, Mrs. Wright அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் சொல்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை. ஓகே, 66. What personal experience does Mrs. Peters share about her childhood? ஓகே, அவங்க அங்கே பேர்டு வந்து இந்த மிஸ்ஸஸ் ரைட்ஸுடைய வீட்டில், மிஸ்டர் ரைட் அண்ட் மிஸ்ஸஸ் ரைட்டுடைய வீட்டில் ஒரு கேஜ்டு பேர்டு இருந்தது. அந்த பேர்டு வாஸ் ஆல் த டைம் சிங்கிங். ஆனால் இந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்க்கும் பொழுது அங்கே கேஜ் ஓப்பன் ஆகியிருக்கு. அந்த கேஜில் இருந்த பேர்டுடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு இருக்குது. அந்த பேர்டுடைய பாடியை காணோம். இப்போ அந்த பேர்டு வந்து யார் கொண்டு இருப்பா,
அப்படின்னா காமன் கெஸ் ஒர்க் இஸ் a cat வந்து கொண்டு இருக்குங்கிறாங்க. அந்த கேட்டையும் காணோம் இங்கே. அப்போ யார் கொண்டிருப்பா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. இப்போ அந்த பறவை யாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அப்படின்னா மிஸ்ஸஸ் ரைட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. மிஸ்ஸஸ் ரைட் லவ் த பேர்ட். அதுதான் இந்த கொஷனுக்கு ஆன்சர். இப்போ இந்த பேர்டு கொல்லப்பட்டதை இந்த விமன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய விமன் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே ட்ரை டு கனெக்ட் த லாஸ் ஆஃப் த பேர்ட் வித் தேர் ஓன் பர்சனல் லைஃப்ஸ். அப்போ மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அந்த மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷீ இஸ் ஆக்சுவலி ரீகாலிங் ஹர் ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் சைல்ட்ஹுட் டேஸ். என்ன அப்படின்னா தட் ஷீ ஹேட் அ பெட் பேர்ட் அண்ட் ஷீ லாஸ்ட் த பெட் பேர்ட். அவளுக்கும் ஒரு பறவை பெட்டாக இருந்தது, ஆனால் அந்த பறவையை அவள் தொலைச்சிட்டா. அந்த இன்ஃபர்மேஷனை மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் ஷேர்ஸ். Now, what is the superstition mentioned by Mrs. Peters regarding the cats? Okay, Mrs. Peters என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் பூனை இல்லை, பூனை வளர்க்குறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிஸ்டர் பீட்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டர் they are very very superstitious and they believe that cats are bad omens. Cats are bad omens அப்படிங்கிற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருந்ததை மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து அந்த ஒனாக் பிளேயில் சொல்கிறாங்க. நவ் மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 68. Why does Mrs. Hale believe that Mr. Wright killed the bird? இப்போ மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சொல்கிறாங்க, she comes to the conclusion. அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னா இந்த பறவை வந்து பூனையால் கொல்லப்படவில்லை, பட் மிஸ்டர் ரைட் தான் என்ன பண்ணிட்டாரு, அந்த பறவையை கொன்னுட்டாங்க. ஏன் அவர் கொன்னார் இந்த பறவையை அப்படின்னு மற்ற விமன் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்வையில் கேட்கும் பொழுது she says that Mr. Wright is a very cold and harsh person and he wanted to upset Mrs. Wright. அவங்கள அப்செட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பறவையை எடுத்து கழுத்தை திருகி தலையை தனியாகவும் உடம்பு தனியாகவும் தூக்கி போட்டார். இந்த நிகழ்வை தாங்க முடியாத மிஸ்ஸஸ் ரைட் என்ன பண்ணிட்டாங்க, நான் உன்னை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கும்போது அவருடைய ரோப்பை எடுத்தே அவரை கழுத்தை பின்னாடியிலிருந்து நெரிச்சு கொண்டுட்டாங்க. திஸ் இஸ் த அப்சர்வேஷன். ஓகே, நவ் வாட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் டஸ் மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் ஷேர் அபவுட் ஸ்டில்னஸ்? ஸ்டில்னஸை பற்றி அங்கே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டில்னஸ் இன் மை லைஃப். வாட் இஸ் தேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா த டெத் ஆஃப் ஹர் ஃபர்ஸ்ட் பேபி. ஓகே, தட் பேபி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேபி பிகேம் அ ஸ்டில் பார்ன் பேபி. ஓகே, நம்பர் 70. Who or what does Mrs. Hale find fault with? Okay, Mrs. Hale என்ன பண்ணுறாங்க, she finds fault with the legal system. ஓகே, ஒரு குற்றத்தை மட்டும் அந்த சட்டம் வந்து ஒரு குற்றவாளியை ஒரு செயலை வைத்து ஒரு குற்றவாளின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாட் மோட்டிவேட்டட் த பர்சன் டு கமிட் த க்ரைம் அப்படின்னு இந்த சட்டம் பார்க்காது. பார்த்தாலும் அதை கருத்தில் கொண்டு மன்னிப்பு வழங்காது அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் வந்து தன்னுடைய வியூஸை ஃபைல் பண்ணுறாங்க. நவ் கமிங் டு 71. வாட் இஸ் த கவுண்டி அட்டார்னிஸ் கன்சர்ன் அபவுட் த கேஸ்? த கவுண்டி அட்டார்னி எதை வந்து ரொம்ப முக்கியமாக கருத்து அவர் வச்சுக்கிட்டு இருந்தார் மைண்டில் அப்படின்னா he wanted to find motive. So he finds that there is no motive. ஆனால் அந்த மோட்டிவ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுல மட்டும் அவர் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தார். எதுக்காக மிஸ்டர் ரைட் வாஸ் கில்ட், தட் டூ இன் இஸ் பெட் வைல் ஸ்லீப்பிங். கொஷின் நம்பர் 72. வாட் டஸ் கவுண்டி அட்டார்னி வாண்ட் டு இன்ஸ்பெக்ட் வித் ஜார்ஜ் ஹெண்டர்சன்? கவுண்டி அட்டார்னி என்ன பண்ணார், அலாங் வித் ஜார்ஜ் ஹெண்டர்சன் he wanted to go and inspect the windows. எந்த பார்ட் ஆஃப் த ஹவுஸை அவர் இன்ஸ்பெக்ட் பண்ண விரும்பினார் அப்படின்னா he wanted to go and inspect the windows along with George Henderson. Okay, what term does Henderson use for Mrs. Wright's intention with the quilt? Okay, Mrs. Quilt என்ன பண்ணுறாங்க அப்படின்னா Mrs. Wright she is working with the quilt before arrest. அப்போ அதை அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா she was very much interested in knotting அப்படின்னா creating problem.
That is a term used by Mr. Henderson to refer to Mrs. Wright's intention with the quilt. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிச்சு கயிறு போட்டு அவன் கழுத்தை காலி பண்ணுறதுக்காக தான் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு மிஸ்டர் ஹெண்டர்சன் வாஸ் ஒப்பைனிங். Question number 74. What does Mrs. Hale recall about Minnie's past personality? Minnie's present personality, she is a very broken woman. But in the past, before marriage, 30 years before marriage, எப்படி இருந்தாங்கன்னா, she was a very happy and sociable woman. ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய உமன். ஆனால் கல்யாணம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. இதுதான் மிஸ்ஸஸ் ஹேலுடைய அப்சர்வேஷன். Question number 75. What does the woman discover about the quilt that confirms their suspicion? அந்த விமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they suspect Mrs. Wright as the murderer. அதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருந்தது என்ன அப்படின்னா, the quilt. அந்த quilt அவங்க நெய்து கொண்டு இருந்த அந்த விஷயம் எப்படி அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, it was poorly sewn. The way it was prepared was very poor. That shows the mind of Mrs. Wright, and Mrs. Wright was very much disturbed, so she did not sew properly. அதை வச்சு அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. Now 76. What is the significance of the dead bird in the story? அந்த dead bird அப்படிங்கிறது plays a very important role in the one act play. Okay, to the trifles. What is the significance அப்படின்னா, அந்த bird வந்து the dead bird is the death of Minnie's happiness. Okay, that bird, dead bird ன்னு போடக்கூடாது. What is the significance of the bird? Okay, while alive, the bird was a source of Minnie's happiness, but when the bird was killed, it became the reason for Minnie's vengeance. உயிரோடு இருக்கும் பொழுது மின்னிக்கு அது வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தது. அதை மிஸ்டர் ரைட் வந்து கழுத்தை நெரித்து கழுத்து தனியாக உடம்பு தனியாக தூக்கி போடும் பொழுது அதுவே மிஸ்டர் ரைட்டுக்கு எதிராக கோபமாக அது மாறியது அப்படிங்கிறது. அதுதான் அந்த கொஷினுடைய ஃபோக்கஸ். Now question number 77. What conclusion do the women reach about John and the bird? John Wright. John Wright அந்த பேர்டை வச்சு பற்றியும் இந்த லேடிஸ் வந்து ஒரு கன்க்ளூஷன் வர்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, John killed the bird. Okay, Mr. John Wright killed the bird and Minnie killed him in revenge. This is a simple conclusion, a logical conclusion that women arrive at the end of the play. Now question number 78. 78 என்ன சொல்லுது? What do the wives piece together about Mrs. Wright's life through the evidence? Okay, அவங்க நிறைய எவிடன்சஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எவிடன்ஸை வச்சு அவங்க மிஸ்ஸஸ் ரைட்டுடைய வாழ்க்கையை எப்படி கெஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, they come to a conclusion that Mrs. Wright was a victim of abuse by her husband. அவனுடைய ஃப்ரீடமே இல்லாமல் she was like a slave in the house of Mr. Wright and she was a victim of abuse. கண்ணா பின்னாடி திட்டி இருக்கிறாரு, அடிச்சிருக்கிறாரு, உதச்சிருக்கிறாரு. அடித்த உதயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் ஒருவேளை அவர் ரொம்ப ஹார்ஷாக பேசியிருப்பார். அண்ட் தட் வாஸ் டிஸ்டர்பிங் மிஸ்ஸஸ் ரைட். அண்ட் மிஸ்ஸஸ் ரைட் வாஸ் நாட் அ நார்மல் பர்சன். ஷி வாஸ் அ கம்ப்ளீட்லி டிப்ரெஸ்ட் உமன். நவ் கொஷின் நம்பர் 79. After discovering the truth regarding the murder of John Wright by Mrs. Wright, that is Minnie Foster, what do women decide to do with the dead bird? அந்த டெட் பேர்டை வந்து அழகாக ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு மின்னி ஃபாஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, தட் இஸ் மிஸ்ஸஸ் ரைட் ஒளிய வச்சுருக்காங்க. men do not identify it, but the women identify it and they hide it. Who hides it? அது அடுத்த கொஷினாக வரும். all these women, they get the evidence but they hide it from the men. அந்த பெண்ணை காட்டி கொடுக்க வேணாம். ஏன் அப்படின்னா, she has done it with a cause and they sympathize with Mrs. Wright. Now, who hides the box with the dead bird in her coat pocket? இந்த ஆண்கள் அங்கிட்டிருந்து வரங்களையும் ஒரு பெண்மணி என்ன பண்ணுறா, அந்த டெட் பாக்ஸோட அந்த டெட் பாக்ஸ் வந்து அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு டெட் பேர்ட் இருக்குது. அது இருந்தால்
மிஸ்ஸஸ் ரைட்டை ஈஸியாக புக் பண்ணிடலாம், அந்த கேஸில் புக் பண்ணி அவங்கள ப்ரிசனுக்கு அனுப்பிடலாம். ஆனால் இந்த விமன் எல்லாம் டிசைட் பண்ணி, இல்லை இந்த பெண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு தான் அந்த கொலை, அதனால் இந்த பெண்ணை காப்பாற்றலான்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த டெட் பேர்டை மறைக்கணும் முடிவு பண்ணுறாங்க. அதை யார் மறைத்தா அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஹூ ஹைட்ஸ் இட் இன் ஹர் கோட் பாக்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மிஸ்ஸஸ் ஹேல் who hides the box with the dead bird in her coat pocket, and they save Mrs. Wright from punishment, and with that the play ends and this MCQ also ends. Dear teachers, திருப்பியும் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸாம்ஸ் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நமக்கு சான்ஸ் கிடைக்கும்பொழுது டியூ டு டொமஸ்டிக் ஒர்க்ஸ், கொஞ்சம் ஃபேமிலி ப்ரீ ஆக்குபேஷன்ஸ், அதனால் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மேக் வீடியோ. பட் மேபி before your exams I'll be able to contribute a few more videos on history of English literature. ஒரு 100 questions ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 வீடியோஸ் நாளையிலிருந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். I'll try to help you to the maximum. You also help yourself by revising. புதுசாக எதுவும் படிக்காதீங்க, ஏற்கனவே படித்த விஷயத்தை நல்லா ரீகால் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஸ்டே காம் அண்ட் கம்போஸ்ட். டோன்ட் வரி அபவுட் என்ன நடக்கும், எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு டவுட் பண்ணிடாதீங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப் தட் வாட் யூ ஹவ் ஸ்டடீட் கேன் பி ரீகால்டு பை யூ. அந்த பாசிட்டிவ் தாட் உங்களை வந்து சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகும். ரெண்டாவது, நம்மளுடைய வீடியோ சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் இருக்குது. எக்ஸாம் முடித்த உடனே, சார் நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்பியர் ஆகணும், செட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதற்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட், கைண்ட்லி ரெஜிஸ்டர். ரொம்ப நாமினலான ஃபீஸ் தான், அதனால் நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பே பண்ணலாம். அதற்கான டீட்டெயில்ஸும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Kindly join and make use of it. Okay, thank you, all the very best.